பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 12வது வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை எதிர்த்து நிற்பவர்கள் இருப்பார்கள். நம்மை குறை சொல்லும் மனிதர்கள் இருப்பார்கள். நம்மை தாழ்த்த நினைக்கும் சூழ்நிலைகள் இருக்கும். நம்மை பாதிக்க நினைக்கும் சக்திகள் இருக்கலாம். இவை அனைத்துமே நம்மை தான் சூழ்ந்திருக்கும். அது நமக்கு ஒரு பயமுறுத்துதலை கொடுத்து கொண்டிருக்கும். இந்த கால வேளையில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் நிற்கிறார்களோ, எந்த காரியம் உங்களுக்கு விரோதமாய் உங்களை பயமுறுத்துகிறதோ, ஆண்டவர் சொல்றாரு, அது வாய்க்காது, அது ஒன்றுமில்லாமல் போகும். இந்த வார்த்தை நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. என்ன நம்பிக்கை தெரியுமா? 10வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீ பயப்படாத, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏங்க, நீங்கள் தனியாக இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிராளிகள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பெரியவைகளாய் தெரியலாம். ஆனால் நான் சொல்லுவேன், எல்லாவற்றையும் பார்க்கலாம் உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவருங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிராளிகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், அது தற்காலிகமானது. ஆனால் உன்னோடு இருக்கும் தேவன், அவர் நிரந்தரமானவருங்க. நான் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனிங்களேன். இன்றைக்கு உங்களை எதிர்க்கும் மனிதர்கள் இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். இது அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் நீதியை நிறைவேற்றுகிறவர். நீங்கள் வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் தேவன் பதிலை கொடுப்பார். உங்கள் போராட்டம் நிரந்தரம் அல்ல. உங்கள் போராட்டத்திற்கு பின்பாக ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் போது உங்களுடைய ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை உயர்த்துவார். உங்களை எதிர்த்தவர்களுக்கு முன்பாக உங்களை சாட்சியாக நிறுத்துவார். இன்னைக்கு நான் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, மனம் தளர்ந்து போகாதீங்க, தேவனை பிடித்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்கள் அழலாம், இன்றைக்கு நீங்கள் அழுகிற ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். நீங்கள் வேதத்தை கவனித்து பார்க்கும்போது ஏசாயா 17:14 வாசித்தீங்கன்னா, இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடிய காலத்திற்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் விதவுமாயிருக்கும். நான் சொல்லுவேங்க, இந்த நாளில் சாயங்காலத்திற்குள்ள உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும்
கர்த்தர் உங்களை விடுதலையாக்கப் போகிறார். பிரைஸ் அல்லாஹ். செபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. இந்த காலவேளையில் ஆண்டவரே, எங்களை எதிர்க்கிற சக்திகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவைகளை கண்டு நான் பயப்படாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும். என் போராட்டங்களுக்கு இன்றைக்கு நீர் முடிவை கொண்டு வருவீர் என்று நான் நம்புகிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.